என் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ஆந்திராவுடைய காரசாரமான காஞ்ச மிளகா வத்தல் பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. காஷ்மீர் மிளகா வத்தல் இல்லாட்ட நீங்கள் சாதா மிளகா கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், இல்லை இருந்தால் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் மிளகா வத்தல் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும். நீங்கள் காஞ்ச மிளகா இருந்தால் கூட காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். பூண்டு நான் அளவு நான் செய்யும்போது சொல்கிறேன். பூண்டு, புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு, அஞ்சரை பொட்டியில் வெந்தயம், ஜீரகம், நல்லெண்ணெய், உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்யலாம். சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. பாருங்கள், ஜீரகம் வெந்தயமும் அப்படி பொரிஞ்சு வருது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற போட்டுருலாம். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், பூண்டை தோல் உரிச்சது, முழு பூண்டு 150 கிராம் போடுறேன். பூண்டுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் பூண்டை வறுத்தோம்னா பூண்டு பிடிக்கும், அடி பிடிக்கும், ஒட்டி வரும், வறுக்க வராது. அதுக்காகத்தான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி வறுத்துக்கிடுவோம். அப்போ அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் கருகளை கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் இதை அரித்து தனியாக எடுத்துருங்க. பூண்டு வறுத்தம் பார்த்தீங்களா, அதே எண்ணெய் கொஞ்சம் சட்டி சூடாக இருந்ததுக்காக சூட்டை கொஞ்சம் தணிச்சிட்டு பாருங்கள். காஷ்மீர் மிளகா வத்தல், காஷ்மீர் மிளகா வத்தல் ஒரு 30 வத்தல் இதில் போடுறேன். இந்த காஷ்மீர் மிளகா வத்தல் நல்லா சட்னி சிகப்பாக வருங்கிறதுக்கு தான் இது போடுறோம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகா, குண்டு மிளகாவோ அல்லது நீட்டு மிளகாவோ எந்த வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. டீயை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், ரொம்ப கருகிடும். இந்த எண்ணெயிலேயே இந்த சூட்லேயே வதங்கினா போதும். ஜீரகமோ வெந்தயமோ வறுத்தம் பார்த்தீங்களா, எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்கோம், அதை பவுடர் பண்ணிக்கலாம். ஜீரகமோ வெந்தயமோ பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கிடுவோம். ஏன்னா இது சின்ன ஜாரில் அரைச்சா தான் இது பவுடர் ஆகும். அதுக்காக சின்ன மிக்சி ஜாரில் அடைச்சிக்கிட்டா. இப்போ அடுத்து இந்த பெரிய மிக்சி ஜார் எடுத்து, அதாவது மீடியம் சைஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. அதில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எண்ணெயில் வறுத்தமே மிளகா, அந்த வத்தலை அதில் போட்டுக்குவோம். மிக்சியில் இந்த காஞ்ச மிளகா வறுத்தம் பார்த்தீங்களா எண்ணெயில், அதை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டோம். அதுலேயே இப்போ 150 கிராம் பூண்டு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம், அதே இதில் போட்டுக்கிடுவோம். இதுலேயே இந்த பாருங்கள், கல்லுப்பு, பூண்டுக்கும் மிளகாக்கும் இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். பின்னாடி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த எலுமிச்சம்பழம் அளவுக்கு
புளி திக்காக கரைச்சது, அந்த திக்காக கரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு அதிகமாக ஊற்றாதீங்க, பார்த்து ஊற்றிக்குங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு உள்ள கரைசல், புளி கரைச்சல். இப்போ எல்லாம் 3 பூண்டு, மிளகாய், புளி, உப்பு சேர்த்ததை கரைசலை பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கோம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டா தீயை ரொம்ப ரொம்ப சிம்மில் ரொம்ப லாஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டு மிளகாலாம் வறுத்தம் பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லெண்ணெயில், அந்த எண்ணெய் சட்டியை வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய், நல்ல செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். அதில் ஒரு 150 ml இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே இந்த லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த அரைச்சம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, மிளகா பூண்டு எல்லாம் வறுத்து அரைச்சம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதை ஊற்றி போட்டுருங்க. தீ ஃபுல்லாக சிம்மில் இருக்குது. அதில் நம்ம அரைச்ச பூண்டு, மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் மிக்சியில் அரைச்ச பார்த்தீங்களா, அதை இதில் அப்படியே லைட்டாக சூடு மெதுவான இதமான சூட்டில் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2-3 நிமிஷம் மிதமான சூட்டில். வெந்தயமோ ஜீரகமோ வறுத்து பொடி பண்ண பார்த்தீங்களா, அந்த பொடி பண்ண தூளை இதில் கொட்டிடுவோம். இப்போ நம்ம மிதமான தீயில் வச்சுருக்கோம். பபுள் மாதிரி வெடிக்கும். கொஞ்சம் எட்டை நல்லா ஒரு பெரிய நீட்டு கரண்டியில் வச்சு லைட்டாக அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அதில் உள்ள கொஞ்சம் நஞ்சம் ஈரசத்தும் போயிடப்பட்டுட்டும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ சேர்க்குறதா இருந்தால் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு லைட்டாக அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துடும். எண்ணெய் நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் திரண்டு நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் எத்தனை மாதம்னாலும் வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, எந்த விதமான ஈரமும் கிடையாது. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அருமையான பூண்டு மிளகாய் கார சட்னின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஊறுகான்னு வச்சுக்கலாம். 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் எதுவுமே கெட்டே போகாது. வெளியிலே வைக்கலாம். ஒரு அவசரத்துக்கு தோசைக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ஒரு சாப்பாட்டில் கூட பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். குழம்புல ஏதாவது நீங்கள் காரம் சேர்க்குற மாதிரி பூண்டு மிளகாய் சேர்க்க வேண்டிய காரமான ஒரு புளிக்குழம்பு, இந்த மாதிரி எந்த டிஷ்ஷுக்கும் இந்த பேஸ்ட் எடுத்து கூட நீங்கள் பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.